பேசுகிறேன். மாயா அன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சாச்சு. என்ன சமையல் செய்கிறது, ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுமே அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் செய்யுங்க. ஓகே, பாருங்கள் நமக்கு பொருள்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் பொருளை எடுத்து வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் இருக்குது. நம்ம வீட்டில் இன்றைக்கி இது போட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு தோசை செய்ய போகிறோம். இது போட்டு எப்படி தோசை செய்ய போகிறோம்னா, தோசைன்னு இல்லை, அது ஒரு பேன்கேக் செய்ய போகிறோம். இந்த பேன்கேக் தேவையானதுங்க பாருங்கள், வெல்லம். இது வெல்லம் பிடிக்கலனா சீனி போடுங்க, இல்லை ஏலக்காய் சுக்கு 2-3 போடுங்க. அப்புறம் தேங்காய் பால், இது 2வது பால். முதல் பால் ரெடியாக அங்கே நம்ம வச்சுட்டோம். இதை நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ இதுக்கு இடையில இதை அடுப்பை தட்டி விட்டுட்டு நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணுவோம். ஓகே, 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே கிச்சனில் நிற்கக்கூடாது. சரியா? பாருங்கள், நம்ம 1 கப் ரைசிங் ஃப்ளோனால் இது செல்ஃப் ரைசிங். இதில் ஏற்கனவே அது குண்டாக வரதுக்கு ஃப்ளேவர் பைகார்பனேட்லாம் ரெடியாக இருக்கும் அதில். ஸோ நாம் அதுதான் 1 கப் தான் பாய்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ 2 பேருக்கு 1 கப் போட்டுட்டு அதே அளவுக்கு கொஞ்சம் திக்காக நீங்கள் அந்த 2வது பால் 1 கப் போட்டுங்க. நம்ம இது பிழைய போகிறோம், அதாவது தண்ணியாக பெட்ட மாதிரி. ஸோ இந்த பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றினா போதும். இது ஒரு தோசை அளவுக்கு நீங்கள் இந்த பெட்டர் ரெடி பண்ணிக்கணும். ஸோ தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா முட்டை கூட போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் ஆரோக்கியமாகவே பாவீங்க. பாருங்கள், நமக்கு இந்த கட்டியாக இருக்கிறதுனால கை வச்சு கூட கரைக்கலாம். ஆனால் மாயா கொஞ்சம் சோம்பேறின்னு வச்சிங்களேன். ஸோ மாயா என்ன செய்ய போகிறேன், பிளேண்டரில் ஊற்றி தான் பிளேண்ட் பண்ண போகிறேன். ஓகே, மாயா பிளேண்டர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கிடையில் நம்ம கொதிக்க வச்ச பால் ரெடியாக இருக்குது. இது ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஏன்னா அது திரியக்கூடாது. சரிங்களா? நம்ம கொஞ்சம் அழகாக திக்காக அப்படியே வச்சுட்டோம். இப்போ இந்த ஏலக்காய் சுக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு எத்தனை இருக்கோ அத்தனை மட்டும் போட்டு இடிச்சிட்டு இதில் போடுங்க. இந்த சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. ஏன்னா ரொம்ப போட்டக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோக்கு பிடிச்சிருக்கோ, எனக்கு ரொம்ப சீனி பிடிக்காதுன்னு அப்படி போட்டிருக்கேன். ஓகே, இதை நம்ம கரைப்போம். ஸோ இது கரையிட்டோம். லோ ஹீட்டில் வைங்க. இந்த பால் திரிஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, நமக்கு பெட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வெறும் உப்பு போட்டிருக்கு, அப்புறம் தேங்காய் பால் 2வது பால் ஊற்றிருக்கோம். நமக்கு பேன்கேக் மாதிரி செய்ய போகிறோம். இது அதுக்கு மேலே நீங்கள் இப்படி தேய்க்கலாம் வேணாம், ஜஸ்ட் லீஃப் ஹீட்டில் இதை பேன்கேக் மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு பாருங்கள், வச்சுட்டு அப்படியே விடுங்க. 2 செகண்டில் அது வெந்துடும். ஓகே, அப்புறம் திருப்பி போடுங்க. ஓகே, நமக்கு பேன்கேக் பாருங்கள் அழகாக வந்திருக்கும். பாருங்கள், இது நான்ஸ்டிக் பேனில் போட்டால் தான் உங்களுக்கு அழகாக வரும். அழகாக உங்களுக்கு திருப்பி போட்டு வச்சு பாருங்கள். ஸோ இதில் வேணுன்றவங்க முட்டை போட்டுக்கலாம். ஓகே, முட்டை போடாட்டியாலும் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள்
முட்டை இதில் வந்து ஒரு முட்டை போட்டுக்க இந்த பேட்டரில் போட்டதில் வந்து போடலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வரும் சரிங்களா. ஆக்சுவலி முட்டை போடணும். ஏன்னா சைவமாக இருந்தால் நீங்கள் ஓகே நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. தோசை ரெடி அது தோசைன்னே வருது பாருங்கள். நமக்கு பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அந்த தேங்காய் பால் லைட்டாக கொதிக்க வச்சு ஏலக்காய் சுக்கு கருப்பட்டி போட்டிருக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து முட்டை போட்ட பேட்டர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப அழகாக சின்னதாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். லோ ஃபயரில் வச்சு அது செய்வோம். ஸோ இது வந்து முட்டை போட்ட பேட்டர் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஓட்டையாக தெரியுதா. ஸோ இதுதான் வந்து அது டிஃப்ரெண்ட்டு. இது வந்து சிம்பிளாக அதாவது என்னென்னா உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக கொடுக்குறது தான் அந்த முட்டை. ஓகே ஸோ நமக்கு அது ஓரமாக வச்சுட்டு வேகட்டும். இன்னும் வேகலை. நம்ம அடுத்து ஊற்றிடுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பக்கம் ஊற்றுவோம். ஓகே நமக்கு முட்டையும் போட்டதும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 இல்லாட்டி 6 சாப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது சின்னதாக. உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். பாருங்கள் கிட்ட வாங்க. இதை பாருங்கள். இது வந்து உங்களுக்கு முட்டை போடாமல் இது வந்து முட்டை போட்டது. அந்த சாஃப்ட்னஸும் அந்த ஒரு கலர்ஸும் மாறும் உங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சம் சாஃப்ட் குறவாக இருக்கும். அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தேங்காய் பால் முடிஞ்ச வரைக்கும் லைட் சூடுலேயே போட்டு எடுத்துடணும். அதில் சீனி போட்டிருக்கு, ஏலக்காய் சுக்கு போட்டிருக்கு. ஸோ நாம் வந்து தொட்டும் சாப்பிட்லாம், ஊற்றியும் சாப்பிட்லாம். இப்போ நாம் வந்து ஊற்றி தான் சாப்பிட போகிறோம். ஓகே இது இந்தியன் பேன்கேக். இது ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு லைட்டாக. தேங்காய்பால் இந்த தேங்காய்பால் மேலே ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா, அது ரொம்ப திக்காக இருக்கணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இந்தியன் பேன்கேக்னு நானாக பேர் வச்சுருக்கேன். ஓகே இது மாயாவோட சொந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாயாவின் பயணம். இந்த பயணத்தில் மாயாவோட பயணத்தில் இப்போ நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டூர்லாம் போய்கிட்டு இருந்தோம், ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ வீட்டில் உட்காந்து லாக்டவுன் காலகட்டத்தில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பயணத்தை கலந்துக்குவோம். இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து என் கூட இருக்கணும் அப்படின்னீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய இது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே ஸோ எனிவே இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். மீண்டும் சந்திப்போம். பாய். வணக்கம். வாழ்க்கை Have a nice day.